ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பிசிஎஸ் கோடிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்ஜின் அண்ட் பேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குரோமில் தான் இருக்கோம். இப்போ எழுதியிருக்க கோடிங் எதுனா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் தெரியும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்டர் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒரு ப்ரீசியஸ் கோடிங் சொல்லி நம்ம சேனல் நேமை போட்டிருக்கோம். அதை சுற்றி பார்டர் ப்ராப்பர்ட்டியை வச்சு வேல்யூஸ் எழுதி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மார்ஜின் அண்ட் பேடிங் பற்றி பார்க்க போகிறோம். மார்ஜின் அப்படின்னா ஒரு HTML எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட்டை சுற்றி ஸ்பேசஸ் வேணும்னா நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணுவோம். அதே அந்த எலமெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டை சுற்றி ஸ்பேசஸ் வேணும்னா நம்ம பேடிங் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளாஸ் பிஜி கிளாஸ் இருக்குல்ல, அந்த பிஜி கிளாஸ் நம்ம ஆல்ரெடி எழுதுன மாதிரி பார்டர் ரேடியஸும் பார்டர்ஸும் எழுதியிருக்கோம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா மார்ஜின் சொல்லி போடுவோம். மார்ஜின் ப்ராப்பர்ட்டி எழுதுகிறோம். மார்ஜின் 10 பிக்சல்னு சொல்லி போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் பிஜின்னு எழுதியிருக்க டிவோட பிளேஸ் நகர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிவ் சுற்றி நமக்கு ஸ்பேசஸ் கிடைக்குது. ஒரு எலமெண்ட்டை சுற்றி ஸ்பேசஸ் வேணும்னா மார்ஜின் யூஸ் பண்ணுவோம். அதே இப்போ பேடிங் எழுதுவோம். பேடிங் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம பேடிங் 20 பிக்சல்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவ் கிளாஸுக்கு தான் நம்ம பேடிங் எழுதியிருக்கோம். அது எதை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த டிவ் கிளாஸ் உள்ள ஸ்பேசஸை நமக்கு க்ரியேட் பண்ணி தந்திருக்கு. இதுதான் மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. மார்ஜின் எலமெண்ட்டை சுற்றி ஸ்பேசஸை க்ரியேட் பண்ணும். பேடிங் எலமெண்ட்டுக்கு உள்ள கண்டென்ட்டை சுற்றி ஸ்பேசஸை க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம மார்ஜின் சொல்லி எழுதி அதுக்கு 22 பிக்சல்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இதை பேடிங்கை மட்டும் எரேஸ் பண்ணுவோம். எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ மார்ஜின்ங்கிறது நமக்கு அந்த எலமெண்ட்டை சுற்றி ஸ்பேசஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது 4 சைட்ஸுமே நமக்கு ஸ்பேசஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு இந்த 4 சைட்ஸுமே எனக்கு ஸ்பேசஸ் வேண்டாம், டாப் மட்டும் வேணும்னா நம்ம மார்ஜின் டாப்புன்னு சொல்லி போடலாம். மார்ஜின் டாப்னு போட்டோம்னா இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மார்ஜினில் ஹோவர் பண்ணி பார்த்தோம்னா அந்த மார்ஜினுக்கு மட்டும்தான், மார்ஜின் டாப்பில் மட்டும்தான் நமக்கு ஸ்பேசஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அதே இது நமக்கு பாட்டம் வேணுனாலும் பாட்டம்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ பாட்டமில் மட்டும் நமக்கு 22 பிக்சல் அப்ளை ஆகிருக்கு. அதே ரைட் சைடுன்னு போடலாம், லெஃப்ட் சைடும் போடலாம். ரைட் சைடில் நமக்கு ஸ்பேசஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மார்ஜின் லெஃப்ட்டுன்னு சொல்லி போட்டோம்னா லெஃப்ட் சைடு ஸ்பேசஸ் க்ரியேட் ஆகும். இதே தான் பேடிங்க்கும் அப்ளை ஆகும். பேடிங்க்குமே நமக்கு டாப் பாட்டம் சொல்லி எழுதலாம். 22 பிக்சல்ஸ் சொல்லி போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேடிங்கில் அப்ளை ஆகிருக்கு. எலமெண்ட்டுக்கு உள்ள ஸ்பேசஸ் டாப்பில் நமக்கு 22 பிக்சல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதே நம்ம பேடிங் பாட்டம்லேயும் வரணும், கீழேயுமே ஸ்பேசஸ் வரணும்னா பேடிங் பாட்டம் 22 பிக்சல் எழுதினோம்னா பாட்டம்லேயே நமக்கு வந்துடும். நமக்கு ரைட் சைடு வேணும்னா ரைட் சைடு பேடிங் ரைட்டுன்னு போட்டோம்னா ரைட் சைடு பேடிங் வந்துடும். அதே லெஃப்ட் சைடு வேணும்னா பேடிங் லெஃப்ட்டுன்னு சொல்லி போடலாம். அதாவது பேடிங் டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட்டுன்னு நம்மளால் எழுத முடியும். அதே தான் மார்ஜினுக்கும் டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட்டுன்னு எழுதி அதுக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நமக்கு ஸ்பேசஸ் க்ரியேட் ஆகும். அதிகமான பேருக்கு மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் கன்ஃபியூஷனாக இருக்கும். மார்ஜின்னா எலமெண்ட்டை சுற்றி ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணுறது, பேடிங்னா எலமெண்ட்டுக்கு உள்ள ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு
இந்த மார்ஜின் பேடிங்கிறது கோடிங் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம பார்டரில் எழுதுனோம்ல அதே மாதிரியே ஒன் லைன்லேயே எழுத முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா மார்ஜின் சொல்லி டைப் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் 10 பிக்சல், நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் 10 பிக்சல். இப்போ வந்து நம்ம மார்ஜின் 10 பிக்சல் 10 பிக்சல் போட்டிருக்கோம். இதை இப்படியே விட்டுட்டோம்னா எப்படி எடுத்துக்கணும்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு 10 பிக்சல் டாப்புக்கு எடுத்திருக்கோம், செகண்டு ரைட் சைடுக்கு எடுத்திருக்கோம், தேர்டு மறுபடியும் பாட்டம் 10 பிக்சல் எடுத்துப்போம், நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு எடுத்துப்போம். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு 10 பிக்சலுங்கிறது டாப்புக்கும் பாட்டமுக்கும் எடுத்திருக்கு, நெக்ஸ்ட்டு 10 பிக்சலுங்கிறது ரைட் லெஃப்ட்டுக்குன்னு எடுத்திருக்கு. இப்போ வந்து இதை டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா நம்ம 20 பிக்சல்னு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேண்டாம், டாப் அண்ட் பாட்டமுக்கு வேண்டாம், நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 30 பிக்சலே போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு 10 பிக்சலுங்கிறது டாப்புக்கும் பாட்டமுக்கும் அப்ளை ஆகிருக்கு, செகண்டு 30 பிக்சலுங்கிறது ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு அப்ளை ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு 20 பிக்சல் போடுறோம்னா இது எங்கே அப்ளை ஆகும்னா பாட்டமில் அப்ளை ஆகும், டாப்பு ரைட்டு பாட்டம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடுக்கு 50 பிக்சல் வேணும்னா லாஸ்ட்டில் உள்ளது லெஃப்ட்டுக்கு அப்ளை ஆகும். நம்ம லெஃப்ட்டுக்கு 50 பிக்சல் போட்டிருந்ததுனால நமக்கு வந்து 50 பிக்சல் அப்ளை ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு உள்ளது டாப், செகண்ட் ரைட், தேர்ட் ஒன் பாட்டம், ஃபோர்த் ஒன் லெஃப்ட். இதே தான் நம்ம பேடிங்க்குமே இதே மாதிரி தான் ஒரே லைன்லேயே எழுத முடியும். டாப்பு 10 பிக்சல், ரைட் சைட் 30 பிக்சல், பாட்டம் 20 பிக்சல், லெஃப்ட் சைட் 50 பிக்சல்னு நம்மளால் எழுத முடியும். இப்போ அப்ளையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் நம்மளால் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுது. Thank you for your watching. See you next video. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.